காலைதோறும் புதியவை தன் பெயர் மறந்த கதை. ஆகஸ்ட் 2. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போஸ்தலர் 11:26. இயற்கை சூழ்ந்த அழகிய கிராமத்தில் ஒரு ஈக்கு அதன் பெயர் மறந்து போனது. அது ஒரு பசுவின் கன்றிடம் அதன் பெயரை கேட்டது. கன்றின் தாயாகிய பசுவிடம் கேட்டது. கன்று மேய்க்கும் இடையனிடம் தன் பெயரை கேட்டது. பெயர் தெரியவில்லை. கன்றே கன்றே, கன்றின் தாயே, என் பெயர் என்ன? கன்று மேய்க்கும் இடையனே, இடையன் கைக்கோலே, கைக்கோலே ஈன்ற கொடிமரமே, கொடிமரத்தில் வீற்றிருக்கும் கொக்கே, கொக்கு நீந்தும் குளமே, என் பெயர் என்ன? குளத்தில் மண் எடுத்த குயவனே, குயவன் வனைந்த குடமே, குடத்தில் நீரருந்தும் குதிரையே, என் பெயர் என்ன? குதிரை ஈ ஈ ஈ என கனைத்தது. தன் பெயரை அறிந்து கொண்ட ஈ மகிழ்வுடன் பறந்தது என இப்பாடல் கூறுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம் வாழ்வில் நம் பெயரை மறந்தவர்களாக வாழ்ந்து வருகிறோம். பெயர் என்பது நம் குணத்தை குறிக்கிறது. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11:26. ஆதிகால அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்ந்து காண்பித்ததால் அவர்களுக்கு முதலில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஆனால் இன்று நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக, அவரது குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பெயர் என்பது நமது அடையாளமாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தை கூறியுள்ளார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய அடையாளம் கிறிஸ்து, அவரை பிரதிபலியுங்கள். ஜெபம். தேவனே, நீர் எங்களுக்கு அருளின பெயரை, அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆமேன்.